இரு அணியினரும் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை வழங்கியிருக்கிறார்கள். இப்போ நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவு பகுதிக்கு முன்னால் மணமகளின் பெற்றோரை ஒரு வாழ்த்து பாட எங்களுடைய அன்பு சகோதரி திரு கற்பவள்ளி நாகராஜன் அவர்களை மணமகளின் பெற்றோரை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மணமகன் மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். மணமக்களுக்கு எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக ஒரு நினைவு பரிசினை வழங்கி மகிழ்ச்சி படுத்த இருக்கின்றோம். இன்றைய மகிழ்ச்சி 100 ஆண்டு காலத்துக்கும் நிறைவேறட்டும், அவருடைய கனவு மகிழட்டும் என்று பட்டிமன்ற குழுவின் சார்பாக இந்த அவருடைய நனவை கனவாக கொடுக்கின்றோம். முதலில் திருமண நிகழ்வில் எங்களுக்கு வாய்ப்பளித்த மணமக்களின் பெற்றோருக்கான ஒரு கவிதை இது. மணமகனின் பெற்றோருக்கானது. சித்தப்பா, தாயின் உள்ளம், தந்தை என்ற வடிவம், ஆருயிர் தோழன், வாழ்வின் நம்பிக்கை நாயகன், கை நீட்டி கேட்டதெல்லாம் கண்முன்னே தந்திடுவான், துன்பங்கள் பல இருந்தும் புன்னகையை மட்டுமே தங்க வைக்கும் சித்தன், ஓர் உடம்பில் 2 உயிர்களை சுமப்பவர், 1000 கவி இருந்தும் உன் அரவணைப்பின் அழகை எழுத என் தமிழ் போதவில்லையே. சித்தப்பா அவர்களுக்கு இது வாய்ப்பளித்த அத்தைக்கும் மாமாக்கும் இந்த கவிதை. சிவனும் பார்வதியுமாய் மண்ணுலகில் விலை மதிப்பற்ற ரத்தினத்திற்கு ஆயுள் கைதி இவர், வள்ளுவன் தேடிய தம்பதி, வாழ்வின் எடுத்துக்காட்டுக்கு பட்டம் பெற்ற உறவு, பொறாமை கொள்ளும் உறவு, தந்தையின் மறுவடிவம் புன்னகை அரசன், தடுமாறும் நாளில் தாய்மடி இவள், சமையலின் சக்கரவர்த்தினி, அன்பின் அமுதமொழி, அழகின் அகராதி, இன்பத்தின் கருவறையில் வளர்த்த 2 தெய்வங்களின் 3 தேவதைகள், சொர்க்கத்தின் மறுபெயர் இக்குடும்பமே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. தற்பொழுது மணமக்களின் பெற்றவர்கள் சார்பாக பட்டிமன்ற குழுவிற்கு ஒரு மரியாதை செலுத்துவது. இப்போ பொது வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்வது மன மகிழ்ச்சியா மன அழுத்தமானு கேள்வி கேட்டிருக்காங்க.
இப்ப மன அழுத்தம் எப்படி வருதுன்றதை நம்ம பேசுவோம். பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க பொதுவா தன் குடும்பத்தை நிறைவா வைத்துக் கொள்ள வேண்டும். தன் குடும்பத்தை நிறைவா வைத்துக் கொள்ளாமல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டால் கண்டிப்பாக மன வருத்தம் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான சௌகரியங்களை செய்துவிட்டு மனைவி குழந்தைகளை திருப்திப்படுத்திவிட்டு அதற்கப்புறம் பொது வாழ்க்கையில் வந்தால் உங்களுடைய பொது வாழ்க்கை வெற்றி பெறும், மன மகிழ்ச்சி ஏற்படும். அது அல்லாமல் வீட்டை விட்டுட்டு வெளியில வந்து வீட்டில் சௌகரிய குறைவில் ஏற்படுத்தி விட்டு பொது வாழ்க்கை ஈடுபடுவது ஏற்கத்தக்கதல்ல. அது கண்டிப்பாக மன வருத்தத்தை தான் அளிக்கும். அதே போல கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ள அது என்னன்னா கட்டிப்பிடிடான்னு சண்டை சச்சரவு, அது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி வெளியே வரும்போது பொது வெளியில வந்துடுது, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சுவாமிநாதன் மாதிரி ஆள் போய் ஏப்பா 2 பேரும் சண்டை போடாதீங்க, அவங்கவுங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன் வீட்டுக்காரர் சொல்றதுக்கு நீ யாரப்பா? அப்ப சமயம் பார்த்து போய் செய்யணும். அவங்க வந்து அந்தம்மா அது வரைக்கும் பத்திராளியா பேசிட்டு இருக்கோம், இப்ப பத்திராளியா சுவாமிநாதன் பக்கம் திரும்பிடும். என் வீட்டுக்காரர் சொல்றதுக்கு நீ யாருப்பா? என் வீட்டுக்காரர் நாங்கள் அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம், நாங்க கொஞ்ச நேரத்தை ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு. அதெல்லாம் மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள். அவர்களா விரும்பாமல் அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் நுழையக்கூடாது. சரிங்களா? அதே போல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து நேர்மையாகவும் கண்ணிய குறைவாகவும் இருந்தால் மன வருத்தம் கண்டிப்பாக ஏற்படும். பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க கண்ணிய குறைவு இல்லாம நேர்மையா பிறருடைய எசவு சொல்லுக்கு வாய்ப்பளிக்காமல் இருந்தால் பொது வாழ்க்கையில மன வருத்தம் ஏற்படாது. சரிங்களா? அதே போல இப்போ எல்லா இடத்துலையும் விருந்து நடக்குது, விருந்து உபசரிப்பு நடக்குது. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விருந்துல சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஊடால வர்றாரு. வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை, ஒரு பிடித்தமான பதார்த்தங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், வந்தாரு. விறுவிறுன்னு மாமா மச்சாம் அப்படின்னு ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேருக்கு வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு பாட்டுக்கு வச்சவங்களுக்கு நிறைய வச்சுட்டாரு. மாமா மாப்பிள்ள நல்லா சாப்பிடு மாப்பிள்ள வச்சுட்டு போயிட்டாரு. மாமா நல்லா சாப்பிடுங்க. சரி ரைட் ஓகே, வச்சது தப்பு இல்லை. அவங்க சாப்பிட்டாங்களா? வச்ச யாருமே அதை சாப்பிடல, அவங்க அப்படியே இலையில வச்சு மூடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு அந்த பதார்த்தம் பத்தலை. அதே பதார்த்தம் அந்த நிகழ்ச்சியில ஒரு 10 பேருக்கு பத்தலை. இப்போ என்ன சொல்றாங்க? அவர் செஞ்சது பொது சேவை நினைச்சு வந்தாரு. வந்தவர் ஒன்று எல்லாருக்கும் வச்சிருக்கிறோம், ஒருத்தருக்கு மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு. வச்சவர் அந்த பொருளை விரயம் பண்றாரு. அப்ப அது சேவையா? தன்னலமற்ற சேவை இருந்தால் தான் சேவை, இது சுயநல சேவை. கடைசியில் அந்த இடத்துல அவருக்கு மன மகிழ்ச்சிக்கு பதிலாக மன வருத்தம் தான் உண்டாகும். சரிங்களா? அது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். நான் வந்து அந்த நிகழ்ச்சியிலேருந்து எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் நான் உணவை 1% கூட வேஸ்ட் செய்யக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கிறேன். சாப்பாடு வைக்கும் போதே எனக்கு தேவையான உணவு வந்தால் சாப்பிடுவேன். நேற்று இரவுலாம் ஒரு திருமணத்தில் மதுரையில் கலந்துக்கிட்டேன். மிகப்பெரிய செல்வந்த குடும்ப ஒரு திருமணம். பார்த்தீங்கன்னா ஒரு 30 பதார்த்தங்கள் இருக்கு. நம்ம ஆயிர வயசு செட்டியார் குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்களே கேட்டரிங்ல இருக்கனால ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துலையும் என்னுடைய இலையில நான் ஒரு இது கூட வேஸ்ட் பண்ணல. எனக்கு என்ன தேவையோ, நேற்று ஏற்கனவே கொலக்கட்டை சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் அங்கே உட்காந்துருக்கிறேன். சாப்பிடவே முடியல, இருந்தாலும் விருந்தோம்பல்ன்றதை நம்ம மறுக்க முடியாது. போய் உட்காந்து சாப்பிட்டு என்னுடைய இலையில கண்டிப்பா ஒரு வேஸ்ட் பண்ணாம தான் நான் சாப்பிட்டு வந்தேன். அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற உறுதி அந்த நிகழ்வு வந்து என் மனசுல பட்டுது. அதனால நம்ம பார்க்குறோம் நிறைய இலையில வேஸ்ட் பண்றோம். அதே நிகழ்வுல 10 பேருக்கோ 20 பேருக்கோ அந்த பதார்த்தங்கள் பத்தாம சிரமப்படுறோம். அப்போ அது வந்து மன அமைதியை மன மகிழ்ச்சியை தரக்கூடியதல்ல. சரிங்களா? எங்களுடைய வணிகத்தில் ஒரு நண்பர் இருந்தாரு. அவருக்கு வயது 80 வயது. அவர் நிறைவான ஒரு சொத்துக்காரர் தான், அதாவது நிலப்புலங்கள் தொழில் இல்லை, நிலப்புலங்கள் சொத்துக்காரரு. அவர் 80 வயதுல ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து கொஞ்சம் சீரியஸ் நிலைமை போயிட்டு இருக்கு, ஆனால் பேசுகிற நிலைமையில இருக்காரு. அப்போ தன்னுடைய உறவினர்கிட்ட அவர் சொல்றாரு, கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்தாரு, நான் யாருக்குமே நல்லது செய்யலையப்பா. அந்த நிமிஷம் வருத்தப்படுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அந்த நேரம் அவர் வருத்தப்படுறாரு. கடவுள் எனக்கு நல்ல சோத்தை கொடுத்தான், நல்ல மனைவி கொடுத்தான், எல்லாமே கொடுத்தான், ஆனால் நான் ஒருத்தர் கூட நல்லது செய்யலேன்ற ஒரு வருத்தம் அந்த நேரத்தில் உண்டாகுது. சரிங்களா? இந்த வருத்தம் வந்து நம்ம மனசு ஆயுளுக்கும் கொள்ளும். எனக்கே அதில் ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு மீன் விற்பனையாளர், ஒரு பாய் ஒருத்தட்ட நான் ரெகுலராக மீன் வாங்குவேன், நல்ல பொருளாக கொடுப்பாரு. நான் சாப்பிட்ட நைட்டே சொல்லிடுவேன் அவர்கிட்ட, பாய் ரொம்ப சிறப்பாக இருந்தது, இன்னைக்கு கொடுத்த மீன். எங்கள் வீட்லையும் சொல்லுவாங்க, இன்னைக்கு நல்ல மீனாக கொடுத்துருக்காரு, நல்ல இறால் கொடுன்னு நான் சொல்லுவேன். ஒரு நாள் வந்து என்னுடைய வேலை பலன் காரணமாக நான் அன்னைக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையான மீன் நல்லா சாப்பிட்டேன், பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நான் 2-3 நாள் வேலை பலன் சொல்லாமல் விட்டுட்டு புதன்கிழமை நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவருடைய பையன் ஃபோன் எடுக்கிறான், எப்பா மீன் நல்லா இருந்துச்சுப்பா, அப்பாட்ட வரன்னு சொல்லுப்பா. அப்பா எங்கப்பான்றேன். இல்லைண்ணே அப்பா நேற்று தான் தவறுனாங்க,
எனக்கு அந்த இடத்துல ஒரு மன வருத்தம். ஏன்னா வருஷம் பூரா நம்ம சொல்லியிருக்கோம், நல்ல மீனை கொடுத்துருக்காரு, நல்லா சாப்பிட்ருக்கோம், இன்னைக்கு அந்த ஒரு செய்தி அவர்கிட்ட சொல்லாமல் நம்மளும் அவர்கிட்ட கடன் பட்டிருக்கோமே அப்படின்ற வருத்தம் உண்டானுச்சு. ஒரு செய்தியை சொல்லணும்னா அன்னைக்கே பாராட்டிடணும். அது வாழ்க்கையில எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு நெருடல் இருக்கு. சரிங்களா? அந்த வருத்தம் எனக்கு எப்போ அழியும்னு தெரியல. அவர் நீ எப்போ பார்க்க போறேன்னு தெரியல, பார்க்குறப்ப அதில் சொல்லலேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. சரிதான்? நல்ல மனிதர்கள் நிறைய சேவை செய்யும் போது காலை வார விஷயங்கள் நிறைய நடக்குது. இவங்க சொல்றது அதுதான், நல்ல மனுஷன் நல்லது செய்யவா விடுறாங்க. நம்மளுடைய சேவை கண்ணியமான முறையில் இருந்தால் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணிய குறைவு இருந்தால் அதுல இருந்து வெளியே வந்துடணும். அப்பதான் மன அமைதி ஏற்படாது. சரிங்களா? பொது வாழ்க்கையில் இருக்கவங்க கூடுதலான நேர்மையும் ஒழுக்கமா இருக்கணும். ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கவங்கள ரோல் மாடலா இருப்பீங்க. ரோல் மாடலா இருக்கும்போது உங்களை பார்த்து 10 பேர் பின்தொடர்றவங்க, 10 பேர் 100 பேர் 50 பேர் பின்தொடருவாங்க. அப்ப நம்ம பொது வாழ்க்கையில ஒரு அப்பழுக்கற்ற தன்மை நேர்மையோடு இருந்தால் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும், நம்மளை பின்தொடரும் நல்லா இருக்காங்க. அதனால ரோல் மாடலா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால 100க்கு 100 ஒழுக்க குறைவான செயலை செய்யக்கூடாது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க ஒரு செயலை செய்யும் போது அதுல கூடுதல் கவனத்தோடு செய்யணும். இன்னொருத்தர் இந்த வேலையை இப்படி செஞ்சிருந்தா சிறப்பா இருக்கும்ன்ற ஒரு சொல்லு கடன் வைக்காத அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம வீட்டு விஷயத்துல எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். பொது விஷயத்துல நம்ம ஈடுபடும் போது மிகுந்த கவனத்தோடு பிறர் இந்த செயலை இவ்வளவு அருமையா செஞ்சிருக்கிறாரு, இதை விட சிறப்பா செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி வராத அளவுக்கு செஞ்சோம்னா அந்த இடத்துல மன வருத்தம் உண்டாகாது. சரிங்களா? அதாவது இது கதை தான், ஆனா உண்மையா எடுத்துக்கணுமே. இப்ப ஒருத்தர் புண்ணியம், அதாவது பாவ புண்ணியம்ன்றாங்களா, பாவத்தை குறைக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கடவுளுக்கு இருக்கின்றது. ஆனா ஒருத்தர் செஞ்ச புண்ணியத்தை கூட குறைக்கிறதுக்கான அதிகாரம் கடவுளுக்கே இல்லை. புண்ணிய கணக்கை 1% கூட அவரால் மாற்ற முடியவே முடியாது. இப்ப ஒருத்தர் தன்னுடைய காலங்களை நிறைவு செய்து விட்டு மேலே செல்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு போனோம்னா அவரு யமதர்மன் கேட்கிறாரு, நீங்க வந்திருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சொர்க்கத்தையும் காமிக்கிறேன் நரகத்தையும் காமிக்கிறேன், ரெண்டையும் நீங்க பாத்துக்கங்க, பாத்துக்கிட்டு உங்க சாய்ஸுக்கு விட்டுறேன், நீங்க எதுக்கு வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்தை காட்டுறாரு. அங்க பூரா எண்ணெய் சுத்துறாங்க, தீவட்டியால் அடிக்கிறாங்க, பூரா என்னென்னமோ செய்யறாங்க, பூரா நடந்துட்டு இருக்கு. என்னடா நம்ம சொர்க்கம்னா நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இது இப்படி இருக்கியே, எண்ணெய் சக்கரை இழுக்கிறாங்க, தீவட்டியால வெட்டுறாங்க, அடிக்கிறாங்க, வெளுக்கிறாங்க, அம்மா அப்பான்றான்று. சரின்ட்டு நரகத்தையும் காமிச்சிருக்காரு, நரகத்தையும் போய் பார்த்துருக்கேன். நரகத்தையும் போய் பார்த்துட்டாரு. நரகத்தை பார்த்தா ஒரே ஆனந்த கூத்தாடமா இருக்கு. உலக ரம்பா ரவ தேவதை எல்லாம் அங்கதான் இருக்காங்க, எல்லாம் நல்ல விஷயங்கள் அங்கதான் இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சரிங்களா? இவர் குழப்பாகி போச்சு. சரி நம்ம நரகத்தையே தேர்ந்தெடுத்துருவோம்ட்டு யம தர்மராஜா சொல்லிடுறாரு. யம தர்மராஜா நான் நரகத்தை எடுத்துக்கிறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. சரி உன்னுடைய விருப்பப்படி ஆகட்டும் அப்படின்றாரு. அதுவும் நடந்துருது. மறுநாள் காலையில மாறி போச்சு. என்னன்னா அன்னைக்கு அங்க மேலோகத்துல திருவிழா கொண்டாடி இருக்காங்க. திருவிழா அன்னைக்கு சொர்க்கத்துக்காரங்க பூரா ஒரு நாள் நரகத்துல இருக்கணும், நரகத்துக்காரங்க பூரா சொர்க்கத்துல இருக்கணும். இவர் போன அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. இவர் ரொம்ப ஆசையில நரகம் வேணும்ட்டாரு. இப்ப வாழ்க்கை பூரா அவர் எவ்வளவு சேவை செஞ்சாருன்னு தெரியாது, எவ்வளவு நல்லது செஞ்சான்னு தெரியாது. திருப்பி இப்போ நரகத்தை அனுபவிக்க வேண்டிய, அதாவது கண்ணில் பார்க்கறது சில நேரம் பொய்யா மாறும், காதுல கேட்கறதும் சில நேரம் பொய்யாரும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். சமீபத்துல நம்மளுடைய உறவினர் மதுரையில இளையராஜா அழகப்பனுடைய பையன் ஆட்டோ ஓட்டுறாரு. அவருடைய ஆட்டோவில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஏறுறா. இரவு 7 மணி, ஒரு சிறு வயது பொண்ணு, கல்யாணமாகாத பொண்ணு. அவங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆட்டோவில் ஏறுறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறா, ஆட்டோ டிரைவர்லாம் நல்லவங்களா இல்ல, செயினை கலட்டி பத்திரமா வச்சுட்டு போன்ற ஒரு வார்த்தை தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சரி இந்த பொண்ணு செயினை கலட்டி பர்ஸில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா செயினை காணோம். சரிங்களா? செயினை காணோம். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு தான் இதை மெய்மறக்க செய்து செயினை கலட்டி வைங்கன்னு சொல்லி அதுதான் திருடிடுச்சு அப்படின்னு எண்ணத்துல அந்த வீட்டில் போய் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த ஆட்டோ டிரைவர் நம்பரே வாங்கியிருக்காங்க. ஆட்டோ டிரைவர் நம்பர் வாங்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஆட்டோவில் செயின் இருக்கான்ட்டு. அந்த ஆட்டோவில் அப்போ பேசஞ்சர் இருக்காங்க, அவர் புதூர் நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் அப்போ பார்க்க முடியாதனால இப்போ எதுவும் பார்க்க முடியாதுங்க, கொஞ்ச நேரம் பார்க்குறேன். 7 மணிக்கு நடந்த சம்பவம் 11 மணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் தர அளவுக்கு போயிட்டாங்க போலீஸ்ல. அந்த பொண்ணு தான் திருடி இருக்கும், என்னத்தை அதாவது பர்ஸ்ல வைங்கிற சொல்லி ஏமாத்தி திருடி இருக்குன்ட்டு. இப்போ இளையராஜா ஒரு பேசஞ்சரா இறக்கி விட்டு வண்டி செக் பண்றான், வண்டியில அந்த செயின் இருக்கு. இப்போ என்னன்னா அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை, பாதுகாப்பா இருக்கணுன்றதுக்காக செயினை பர்ஸ்ல வைக்க சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு போன்ல பேசிட்டே பர்ஸ்ல வைக்கணும்னு சொல்லிட்டு கீழே விட்டுருச்சு. அப்ப இப்ப என்ன நடந்திருக்கு,
அப்ப அந்த பொண்ணு மேல பழி விழுந்துச்சு. ஒருவேளை அந்த செயின் வேற யார்ட்டாவது போயிருந்தா அந்த காலத்திற்கும் அது நல்லது செஞ்சுச்சு, நல்லது செஞ்சுச்சு. ஆனா அதுக்கு எதிராக போய் முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த இளையராஜா வந்து திருப்பி பார்த்துட்டு அந்த செயினை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து எப்படின்னா கண்ணால பாக்குறது தான். இவங்க வந்து அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்லது செய்ய போய் மன நிம்மதியை இழந்து ஒரு 3 மணி நேரம், இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி செயின் கிடைக்கலாம், அந்த பொண்ணு திருடினே சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நிறைய இடத்துல நடக்குது, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குது. சரிங்களா? இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கீழே விழுந்து அடிபட்டுறாரு. அடிபட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க. மனித நேயமிக்க ஒரு மருத்துவர் அவருக்கு சர்வீஸ் பண்ண தயாராக அவர் உயிரை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. கடுமையான காயங்கள் இருக்கு. ஆனா அவருடைய போதாத நேரம் அவர் மது அருந்திருக்கார். மது அருந்துனா உங்களுக்கு தெரியும், 8 மணி நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்க கூடாது. கொடுத்தா அது எதிர்வினையாக்கும். மது அருந்தி இருந்து ரத்தத்துல மது இருந்ததுன்னா நாம கொடுக்குற மருந்து எதிர்ப்பதமா செஞ்சு அது உயிருக்கு போராடும். இப்ப மருத்துவர் சேவை செய்ய தயாரா இருக்காரு. அந்த உயிரை சிறு வயது பையன் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவராவே தன்னுடைய உடம்புல மது இருக்கிறதுனால அந்த மருத்துவருக்கு அன்னைக்கு பூரா வேதனை. ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா அதுக்கான வாய்ப்பு அங்க மறுக்கப்படுகிறது. அந்த உயிரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இப்ப இது வந்து நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது, ஆனா மன வருத்தம் உண்டாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் மன வருத்தத்தை தரக்கூடிய செய்திகள். இப்ப மன மகிழ்ச்சி எப்படி தருதுன்றதை பார்ப்போம். இப்ப இந்த பூமி எடுத்துக்கங்க, மிகப்பெரிய பூமி. பூமியோட பழக்கம் என்ன செய்யுது? எல்லா கெட்டதையும் தனக்குள்ள வாங்கிக்குது. எது நடந்தாலும் சரி, என்ன கெட்டது தனக்குள்ள வாங்கிக்குது. என்ன, அதாவது நல்லதை கொடுத்தோம்னா பல மடங்கு. ஒரு மாமரத்தை விதைய போட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் பலன் கொடுக்குது. வேண்டியவர் வேண்டாதவர், வச்சவர் வைக்காதவர் எல்லாத்துக்கும் பலன் கொடுக்குது. சரிங்களா? ஒருத்தர் வச்சாருன்னா தலைமுறைக்கு அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே பூமியில தான் நம்ம பாலித்தீன் பையையும் போடுறோம். ஆனா அதுக்காக அவர் பழத்தை கொடுக்காம இருக்கா? அது இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நீரை வந்து சேதாரம் பண்றோம். நீர்ன்றது உலகத்துல கடவுள் வந்து 3% தான் உபயோகப்படுத்தக்கூடிய நீரை கொடுத்திருக்கிறார். 97% நீர் வந்து உபயோகப்படுத்த முடியாத நீர். அது வந்து கடல் நீரா இருக்கு, பனிப்பாறையா இருக்கு. ஆக அந்த 3% நீரை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை பாதுகாக்காம விரைய பண்றோம். ஆனாலும் கூட பூமி நமக்கு நல்லது தருது. பொறுத்தாழ்வார் பூமின்ற மாதிரி மனிதர்கள் தப்பு தான், பூமி நல்லதை கொடுக்குது. மனிதர்கள் செய்யற தவறை வந்து பூமி ஒருபோதும் எடுத்துக்கிறது இல்லை. சரிங்களா? பூமி நல்லதுதான் செய்யுது. அதே போல பசுமாடு எடுத்துங்க. பசுமாடு 33 கோடி தேவர்களும் இருக்கிற ஒரு உருவம் சொல்றாங்க. அதை வணங்குறோம். வீட்டில் கிரக பிரசம் பண்ணது பசுமாடை கூப்பிட்டு வர்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா பசுமாடுகிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் என்னன்னா, மனிதருக்கு தேவையில்லாத விஷயத்தை பெற்றுக்கொள்கிறது. மனிதருக்கு தேவையில்லாத விஷயங்களை பெற்றுக்கொண்டு மனிதருக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுக்குது. இப்ப அதனுடைய உணவு வைக்கோல். வைக்கோல் நமக்கு தேவையா? நமக்கு தேவையில்லாத குப்பை. அந்த குப்பையை அது சாப்பிடுது. சரிங்களா? வாழைப்பழம். வாழைப்பழத்தை என்ன செய்யறோம்? நம்ம சாப்பிட்டு தோல் அது கொடுக்குறோம், அது ஏத்துக்குது. எண்ணெயை நம்ம எடுத்துடுறோம். எண்ணெய் எடுத்துட்டு புண்ணாக்காக்கி புண்ணா கொடுக்குறோம், அது சாப்பிடுது. ஆனா அது கொடுக்குற பால் நமக்கு அத்தியாவசியமான ஒரு புரோட்டீன், இல்லாம வாழ முடியாது. சரிங்களா? அது மோர் ஆகுது, தயிர் ஆகுது, நெய் ஆகுது. அது கொடுக்கிற கோமியம் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தெய்வ சக்தி உள்ள ஒரு அம்சம் நிறைந்தது. கோமியம் இருக்கிற வீட்டில் வந்து கெட்ட நிகழ்வுகள் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. கோமியம் தெளிச்சு கோமியத்தில் இது பண்ற கெட்ட நிகழ்வுகள் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே போல சாணம் திருநீரா மாறுது. இருக்கிற நல்ல திருநீர்ன்றது பசுமாட்டு சாணத்தில் கொடுக்குற திருநீர் இன்னைக்கு தனியாக விற்கிறாங்க. அது மாதிரி பசு வந்து நம்ம எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் அது நன்மை தான் நமக்கு திருப்பி தருது. சரிங்களா? இப்போ கொரோனா வந்துச்சு, பொது முடக்கம், எல்லாரும் நம்ம அனுபவப்பட்டோம். ஆனா ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் ஓய்வா இருந்தோம், நம்ம வீட்டு இல்லத்தரசிகள் ஓய்வா இல்லை. அப்பதான் நம்ம 5 நேரம் சாப்பிட்டோம், 6 நேரம் சாப்பிட்டோம். ஏன்னா கடையில வாங்குறதையும் வீட்டில் வச்சு செஞ்சோம். அவங்களுக்கு மட்டும் ஓய்வு இல்லை. அவங்க வந்து தன்னுடைய சேவையை மகிழ்ச்சியா, தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் மகிழ்ச்சியா இருக்கட்டும்ன்றதுக்காக காலையிலேருந்து இரவு வரைக்கும் பிள்ளைக்கு தேவையான செஞ்சு கொடுத்தாங்க, கணவருக்கு தேவையான செஞ்சு கொடுத்தாங்க, வீட்டுக்கு வந்த மருமகள் கரெக்ட். அந்த மாதிரி உண்மையிலே அந்த சேவை மகிழ்ச்சியை கூட. என்ன கிளாப் பண்ண மாட்டேங்கிறீங்க பெண்கள்லாம்? எவ்வளவு அருமையான சேவை செஞ்சிருக்கீங்க. பொது முடக்கத்துல அதிகமா உழைத்த ஒரு ஜீவராசிகள் பெண்கள் தான். அவங்களுக்கு நம்ம கிளாப் பண்ணணும். அவங்கனால நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தோம். பிள்ளைங்க சாப்பிடுறது, நம்ம சாப்பிடுறது, ஹோட்டலில் சாப்பிடுறது. இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இது வீட்டை நல்லா இருக்காதுன்ற நம்பிக்கை இல்லை. சரிங்களா?
ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது என்ன ஆகும்? தொண்டை வரைக்கும் தான் ருசியாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு தொண்டை வரைக்கும் தான் ருசியாக இருக்கும். இங்கே போனதுக்கப்புறம் அது வேலையை காட்டிடும். சரிங்களா? ஒரு நாளைக்கு மனைவி இல்லைன்னா நம்மளால சமாளிக்க முடியல. அவங்களுடைய சேவை அது ஒரு தன்னலமற்ற சேவை தான். அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கு, குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் இருக்குது. காரணமே பெண்களுடைய அந்த சேவை தான். சரியா? இறைவன் கொடுத்த வரம் அது அவங்களுக்கு. இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில சாமி கும்பிட போகிறோம். உங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. திருவிழா காலங்களில் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட நம்ம வருஷம் 2 சாமி விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் நம்ம வருஷம் நின்றுக்கிட்டே இருக்கும். ஊழல விஐபி வரிசை போயிட்டே இருக்கும். அது எப்படின்னு கேட்டால் அந்த புரோகிதர் அவர் 2000 ரூபா வாங்கிட்டு கூட்டு போயிடுவாரு. இப்படி போயிட்டு இருக்காங்க. ஒரு வயதான அம்மா கேட்குது முருகன்ட்ட, என்னப்பா நான் காலையிலேருந்து உன்னை தரிசனம் பண்ண நின்றுட்டு இருக்கேன், 10 மணி நேரம் ஆச்சு, நான் உன்ன தரிசனம் பண்ண முடியப்பா, ஆனால் வர்றவங்களாம் போயிட்டே தான் இருக்காங்க, நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னுச்சு. அப்போ முருகன் அவர்கிட்ட அந்த மாதிரி சொல்கிறாரு, அவங்கெல்லாம் என்னைய பார்க்க வந்தாங்க, நான் பார்த்து உன்னைய தான் பார்க்க வந்தேன், உனக்கு தான் நல்லது செய்ய வச்சேன். இதுதான் உண்மையும் கூட. பணம் கொடுத்து கடவுள்கிட்ட போகிறதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஆனால் அந்த இடத்துல ஒரு சேவை நடக்குது. ஆனால் அந்த சேவை மன அழுத்தத்தை தருகின்றது, மன மகிழ்ச்சியை தரவில்லை. 1000 பேருக்கு மன வருத்தத்தை தந்து 2 பேருக்கு மன மகிழ்ச்சி தருது. அது ஏற்கத்தக்கதல்ல. சரிங்களா? இப்போ நம்ம பழைய தலைவர் திரு பல முத்துராமன் எடுத்துக்கொள்வோம். ஈரோடுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட மிக அருமையாக வேலை செஞ்சாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம அவரை பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? மறந்தும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது அவருக்கு சில இடர்பாடுகள் வந்திருக்கும். இருந்தாலும் கூட சமூகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுலா நடக்குது, திருமணங்கள் நடக்குது. ஒரு அருமையான எல்லோருடைய முயற்சியிலையும் ஒரு அரங்கம் EVCN மகால் உருவாகிருக்கு. அதில் உழைச்ச அத்தனை பேர்னாலும் சமூகம் மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா இல்லையா? போன வாரம் 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆண்டுலா கொண்டாடினீங்க, சிறப்பாக கொண்டாடினீங்க, அருமையாக கொண்டாடினீங்க. இதெல்லாம் அவர்கள் போட்ட விதை. நம்மளுடைய சமூகத்தில் சேவை செஞ்சதுனால இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். சரிங்களா? அப்புறம் ஒரு விஷயம், ஈரோட்டை சார்ந்த அன்புக்குரிய சகோதரி மகேஸ்வரி ராமச்சந்திரன் ஒரு சிறப்பான பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். காசியை பார்க்கணும்னு நினைக்கிறா, கிடைக்காது. காசி போகணும்னு அவரு விருப்பப்பட்டா தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை இன்னைக்கு அவ்வளோ அருமையாக செய்கிறாங்க. அவங்களுடைய ஒரு சமூக சேவையினால இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு மேலே காசியை போய் பாட்டுவாங்க. அவங்க கனவுல நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல. காசியை பார்க்கக்கூடிய சகோதரி இருக்காங்களா? கிளாப் பண்ணுங்க அவங்களுக்குலாம். அன்பு சகோதரிக்கு அவங்களுடைய சேவை மகிழ்ச்சியை கொடுக்குதா இல்லையா? ரைட். மாமாவோட ஒத்துழைப்பு இருக்காம அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்க முடியாது. அவங்களும் சேர்ந்து கிளாப் பண்ணுங்க. இப்ப அவங்க செய்யற ஒரு மகிழ்ச்சினால மகிழ்ச்சி நடக்குது. சரிங்களா? நேரத்தின் அருமை கருதி ஒரே 2 செய்தியில முடிச்சிடுறேன். இப்போ வடலூர்ல வள்ளலார்னு ஒருத்தர் 1867ஆம் ஆண்டு, சரிங்களா, வர்ற அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும், வாடிய முகத்தை கண்ட போதெல்லாம் வாடினேன்ட்டு உணவு கொடுக்கணும் நிகழ்வை 1867 வருஷம் மே 23 ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்ன வரைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் பாதுகாக்கப்படுது. இன்ன வரைக்கும், அதாவது 5 வேளை உணவு கொடுக்குறாங்க, இரவுல கூட அந்த அடுப்பு அமர்வதில்லை. 21 அடி நீளம் உள்ள அந்த அடுப்பு இன்ன வரைக்கும் 150 காலமா சேவை செஞ்சுட்டே இருக்கு. அதனுடைய கடவுளுடைய நல்ல சேவை நடந்துட்டு, கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்குது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் மதுரையிலே ஒரு வர்த்தக சங்கத்திலே பொறுப்பில் இருக்கிறேன். எங்களுடைய வர்த்தக சங்கத்தின் சார்பாக ஒரு இலவச மருத்துவ ஆலோசனை மையம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் செலவாகுது. 2014 ஆரம்பிச்சு இப்போ 10 வருஷம் நிறைவேச்சு. 10 கோடி ரூபாய் நாங்கள் அதுக்காக தர்மம் பண்ணியிருக்கோம். எல்லாருமே சிறு வணிகர்கள் தான். 1000 2000 போட்டு 400 பேர் 500 பேர் தர்மம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் 1 ரூபாய் கூட கடன் வாங்கவில்லை. அந்த செய்தி 10 கோடி ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. கடவுள் நல்ல செய்தி நடக்கும்போது கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது நடந்துகிட்டே இருக்கு. தினந்தோறும் 400லேருந்து 500 பயனாளிகள் பயன்பெறாங்க. நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க. நாங்களும் மகிழ்ச்சியா இருக்கோம். வர்ற நோயாளிகள் பெற, அதாவது உள்ளதை உள்ளபடியே சொல்றாங்க. நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்த்தோம்னா எப்படி பிரதிபலன் இருக்குமோ அதே மாதிரி எங்களுடைய டாக்டர்கள் நோயினுடைய தன்மையை பெரிதுபடுத்தாமல் உள்ளதை உள்ளபடியே சொல்லி அதுக்கு குறைந்த செலவில் தரமான வைத்தியம் எங்கே கிடைக்குது என்று அறிவுறுத்துகின்றார்கள். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்கு. இருந்தாலும் மணமக்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் உங்களுடைய பாராட்டுதலும் காத்திருக்கிறார்கள். அதனால் தொடர்ச்சியாக பொது வாழ்க்கையில் சேவை செய்வது மன அழுத்தத்தை விட மன மகிழ்ச்சியை பெரிதும் முன்தங்கி இருக்கும் என்று கூறி அனைவரும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பொது வாழ்க்கை அந்த சக்கரம் போல் சுழண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று
இதுவரை பொறுமை காத்து சிறப்பு சேர்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, இவர்களும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொது சேவையில் சிறப்பாக ஈடுபடுபவர்கள் அவர்களும் புண்ணியத்தை சேர்த்து மோட்சத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களையும் வாழ்த்தி, நீங்களும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வெற்றிகரம் ஈட வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.